பாம்பன் சுவாமிகள் இங்கதான் வந்து தங்கி இருந்திருக்காரு. ஆமா. இங்க எத்தனை வருஷமா இருந்தாரு? 7.5 வருஷம் தங்கி இருந்தாங்க. 7.5 வருஷம் இந்த வீட்டுல தங்கி இருந்தாரு. ஆமா. அவர் கைப்பட குறிப்புலாம் எழுதி இருக்காரு. எழுதி இருக்காங்க. என்ன எழுதி? ஒரு பத்திரிக்கை மாதிரி ஒண்ணு அது இருக்கு. அது சுவாமி எழுதி. வீட்டோட ஓனரோட அம்மா வந்து சாதம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. வெறும் சாதம் மட்டும்தான் சாமி சாப்பிடுவாங்க. அவருக்கு வந்து சாதம் கொஞ்சம் நெய் இது மட்டும் பருப்பு காய்கறி புளி இதெல்லாம் சேர்க்காம தான் சாப்பிடுவாங்க. சேர்க்க மாட்டாரு. ஆமா. ஏன்னா அவர் உப்பு சேர்த்துக்காதனாலதான் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. சீக்கிரம் எலும்பு கூடனது. அதனால வந்து இங்க இருந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டி இங்க நிறைய பேர் வராங்கல்ல, வேண்டிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பெருசா நிறைய பேருக்கு நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வரன் கூடி வந்திருக்கு. எல்லாமே நடந்திருக்கு. சுவாமி கிட்ட உண்மையா மன உருகி வேணும்னா எல்லாமே கண்டிப்பா நடக்குது. நடக்காம இல்ல. லேட்டா கொடுத்தாலும் கரெக்டா குடுக்குறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அவருடைய வாக்கியம் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை தள்ளிலானும் என்னை தள்ளுக, என்னை நம்பினோரை தள்ளுன்னு சொல்லுவார். முருகா, நீ வந்து என்ன கூட தள்ளி வச்சிரு, எனக்கு செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா என்ன நம்பி வர்ற பிள்ளைகளுக்கு செய்யாம இருக்காத. அந்த வாக்கியம் கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் 6 முறை சண்முக கவசம் படிச்சாலே போதும். எந்த வியாதியா இருந்தாலும் சரியா போயிடும். ஒரு நாளைக்கு 6 முறை முடிஞ்ச வரைக்கும் படிக்கலாம். ஒரு குமரஸ்வம் டெய்லியும் படிக்கலாம். சிம்பிளா நீங்க சொல்லணும்னா ஒரு நாளைக்கு அவருக்கு நம்ம வந்து மினிமம் இந்த மாதிரி ஒரு பூஜையா பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 6 தடவை சண்முக கவசம் படிச்சா சொன்னாலே போதும். எந்த வியாதியா இருந்தாலும் சரியா போயிடும். வீட்டுல ஒரு விளக்கேத்தி வச்சு 6 முறை சண்முக கவசம் படிச்சு. வியாதின்றதை தாண்டி இப்போ வந்து இந்த முக்கியமா ஒரு ஏதோ ஒரு மன கஷ்டமோ இருக்கோ, அப்படி ஏதோ ஒண்ணு எதுனாலும் எல்லாமே இருக்கு. ஆமா, நான் அதுலதான் எல்லாத்துக்குமே அறுத்திருக்கேன். நம்ம உடலோட பாகங்களுக்கு இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுவோம்.